அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குழப்பங்களையும் பயத்தையும் திடுக்கத்தையும் நடுக்கத்தையும் இப்படி பல்வேறு தரப்பில் உள்ளத்தை அசைத்து பார்க்கக்கூடிய பல விஷயங்களை காட்டிக்கொண்டே இருப்பான். இதுவெல்லாம் நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்துவது, நம்முடைய உள்ளத்துடைய உறுதியை பலகீனப்படுத்துவது, நம்முடைய நம்பிக்கையை நாசப்படுத்துவது, இது போன்ற விஷயங்களைத்தான் அது செயலாற்றக்கூடியதாக இருக்கும். இது சைத்தானுடைய தூண்டுதல். யார் ஒருவர் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அப்பேற்பட்ட சைத்தானுடைய தீண்டுதலை விட்டு பாதுகாப்பு தரப்படும். அவுது பில்லாஹி ஷமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. அனைத்தையும் அறிந்தவனான அல்லாஹ்விடத்திலே, அனைத்தையும் கேட்பவனான அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தூக்கி எறியப்பட்ட சைத்தானை விட்டும், அவனுடைய சூழ்ச்சிகளை விட்டும், அவனுடைய ஆலோசனைகளை விட்டும், அவனுடைய தூண்டுதல்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசடுகளையும் அல்லாஹு தஆலா நீக்கி தருவான். சைத்தானிடம் இருந்து பெரும் பாதுகாப்பை அல்லாஹு தஆலா தருவான் என்பதனை அந்த துவாவின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த துவாக்களை நாம் ஓதுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சைத்தானுடைய நிலையை விட்டும் அவனுடைய உணர்வை விட்டும் முழுவதுமாக பாதுகாப்பு தருகிறான் என்பதனை அந்த துவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அதனை பயன்படுத்துவோமாக, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெறுவோமாக, சைத்தானிடமிருந்து அவனுடைய சூழ்ச்சியை விட்டும் பாதுகாப்பில் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.